காதலிக்கிறப்போ ஒரு சம்பவம் நடக்கும். இளைஞர்களுக்கு அதில் ஒரு உற்சாகம். அதாவது நீங்கள் நல்லா அந்த பிள்ளையை கவர்றதுக்காக என்னமாச்சும் ஒரு மேட்சிக்கை பண்ணுவாங்க. படியில் நீங்கள் பஸ்ஸில் ஓயில பாருங்களேன், காலேஜ் பைக்கில் உள்ளுக்கு 25 சீட்டு காலி இருக்கும். ஆனால் படியில் தான் நின்று போவாங்க. இன்னொன்று 6 பாடம் வச்சுருப்பாங்க, ஒரு நோட்டு தான் கொண்டு போவேன். அது எதுக்கு தெரியுமா? அது சீட்டு போடுறது, படிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே பெரிய ஸ்பைடர்மேனாக இருப்பேன். பார்த்து அந்த பிள்ளை இவனை பார்த்துருச்சுன்னு வச்சுக்க, ஜென்டில்மேனாக மாறிடுவேன். அது லவ்வாக சொல்லிடுச்சுன்னு வச்சுக்க, லக்கி மேன். கல்யாணம் ஆன பின்னாடி தான் வாட்ச்மேனாக வீட்டில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பேன். என் வாழ்க்கை எப்படி போச்சு, என்னடா பாவம் செஞ்சேன்னு சொல்லி உளறிப்பேன். 2 குழந்தை பெற்றுருச்சுன்னா அவ்வளோதான், ஸ்பைடர்மேன் சொன்னோம்ல, அதுக்கடுத்து டாபர்மேனா வவுன்ட்டு வாழ்க்கையே போயிடும். சும்மா சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆள் சொன்னார், என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணேன்டா சொன்னேன் அன்னைக்கு. சொந்தத்தில் பொண்ணு எடுக்காரா, பின்னாடி ப்ராப்ளம் வர முடியல, வந்துருச்சுல. பின்னாடி ப்ராப்ளத்துக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை ஆழமாக வச்சுருக்கேன்.